ஹலோ வியூவர்ஸ், உங்க கவிராணி அகாடமியில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் பேப்பர் 3 மதுரை மாநகர். இது வந்து எஸ்ஏ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பிரிவு 1ல வரும். உங்களுக்கு இந்த இது வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து இந்த எஸ்ஏ உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். ஸோ அதை எடுத்து நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. அதனால உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கும் சொல்லி தரத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 2 in 1 இதுலதான் நம்ம போட்டிருக்கோம் வீடியோவை. ஸோ எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம பார்க்க போறது மதுரை மாநகர். இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பு சட்டகம். இதுல குறிப்பு சட்டகம் ஒரு 5 கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல வந்து மொத்தம் 6 கண்டென்ட் இருக்கு. அதாவது முன்னுரை முடிவுரை இல்லாம 5 கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இப்ப திருவிளையாடற் புராணத்தில் மதுரை. அப்ப திருவிளையாடற் புராணத்துல மதுரையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான். சோ இந்த ஹெட்டிங்கை வச்சு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு இது வந்து எப்பவுமே எஸ்எஸ்சி எல்லாமே வெதர் இட் இஸ் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஹிந்தியா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முன்னுரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் வேர்ட்ஸ்ல இருக்கும். தமிழ்நாட்டின் சிறப்பு மிக்க நகரங்களில் மதுரை மாநகரம் ஒன்று. அந்த மதுரை மாநகர் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்ங்கிறதுனால நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வேற வேற பேர் என்ன பாத்தீங்கன்னா கூடல், ஆலவாய், கடம்பவனம், கன்னிபுரம், நான்மாடக்கூடல், இதெல்லாமே அதனோட பேர். என பல்வேறு பெயர்களை கொண்ட மதுரை மாநகர் தமிழ் இலக்கியத்திலும் தமக்கென ஓர் தனியிடம் கொண்டு சிறந்து விளங்குகிறது. அப்ப மதுரை மாநகருக்குன்னு நிறைய சிறப்புகள் பல இருந்தாலும் இந்த இலக்கியம் சார்ந்த சிறப்பை பத்தி தான் இக்கட்டுரையில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ தமிழ்நாட்டு சிறப்புமிக்க நகரத்துல ஒண்ணு மதுரை. அதனோட பேர் பாத்தீங்கன்னா கூடல், ஆலவாய், கடம்பவனம், கன்னிபுரம், நான்மாடக்கூடல். சோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருக்கு மதுரைக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருவிளையாடற் புராணத்தில் மதுரை. சோ யாரு என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப பரஞ்சோதி முனிவர், அதாவது அவரோட நேமுக்காக நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு பார்த்தோன்னே திருவிளையாடற் புராணம் அப்படின்னாவே உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வருது பரஞ்சோதி முனிவர். சோ அவருதான் மதுரையினோட சிறப்பை பத்தி நிறைய விலைக்கு சொல்லியிருக்காரு. பாண்டி நாடெனும் திருநங்கைக்கு திருமுகம் மதுரை. சோ பாண்டி நாட்டோட திருமுகம் வந்து மதுரை. தில்லையில் தரிசிக்க, தில்லையில போய் நம்ம நடராஜரை தரிசித்துட்டு வந்தோம். காசியில போய் வாழ்ந்து இறக்குறோம். திருக்காலகத்தில வழிபாடு செய்யும் போது நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காசி வந்து மறுமையில் முக்தி அளிக்கும். ஆனா மதுரை பாத்தீங்கன்னா வாழும் போதே நமக்கு வந்து முக்தி அளிக்கக்கூடிய நகரம் வந்து மதுரை மாநகர். புண்ணிய நதிகள் பல ஓடிட்டு இருந்தாலும் அந்த பலன் வந்து மதுரையில் நாள்தோறும் கிட்டும். மதுரையில பாத்தீங்க அப்படின்னா சோமசுந்தர பெருமாளோட திருவிளையாடல்கள் 64 தான் இந்த திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதினது யாரு? பரஞ்சோதி முனிவர். அடுத்தது மதுரை காஞ்சியில என்ன சொல்லியிருக்காங்க? மாங்குடி மருதனார் இயற்றிய மதுரை காஞ்சியில் மதுரை நகரின் சிறப்புகள் இடம்பெற்றுள்ளன. சோ இந்த மாங்குடி மருதனார் வந்து என்ன எழுதியிருக்காரு? மதுரை காஞ்சி. அந்த ஹைலைட் பண்றது பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அதனாலதான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து எழுதும் போது இந்த மாதிரி நீட்டா எழுதணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்கு. சோ படிக்கிறத நீங்க ஒரு ஸ்டோரியாவே படிச்சுக்கோங்க. இந்த கதையா இப்ப மதுரை காஞ்சிங்கிறது ஒரு கண்டென்ட், அந்த கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குடி மருதனார் இயற்றிய மதுரை காஞ்சியில் மதுரை நகரின் சிறப்புகள் இடம்பெற்றுள்ளன. மண்ணுள்ள அளவும் ஆழ்ந்துள்ள நீரையுடைய கிடங்குகளும், மண் இருக்கிறது, நீர் இருக்கிறது, விண்ணுற ஓங்கிய மதில், அந்த மதில் அந்த செவர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், விண் அளவுக்கு இருந்திருக்கும், ஸ்கை அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. வலிமை மிகுந்த வாயில்களும் மலை போன்ற மாடங்களும் கொண்டது மதுரை மாநகர். சோ இந்த மாதிரி வலிமை இந்த வாயில்கள்னா என்ட்ரன்ஸ், மலை போன்ற மாடங்கள் இதெல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா மதுரை மாநகர்ல தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில் வந்து பல வண்ணக்கொடிகள் வந்து பறந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா விழா கொடிகள், கல்வி, கொடை, தவம், இந்த மாதிரி நற்செயல்கள் பண்ற கொடிகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நகரின் சிறப்பு, அதாவது மதுரை மாநகரின் சிறப்புன்னு போடலாம், நகரின் சிறப்புன்னு போட்டுக்கலாம். நீங்க அந்த மதுரை கடைத்தெருக்கள்லாம் அந்த சைடு அப்படியே போனோம் அப்படின்னா
நறுமணம் கமலும் பூக்களை, பல வகையான மாலைகளை, வாசனை பொடி, பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, விற்பாங்க. அப்ப கோவில்ல விழாக்கள் வந்து சிறப்பா இருக்குமா. அந்த சங்கு வளையல் செய்யறவங்களும் மணிகளுக்கு அந்த பாசிமணி அந்த இதெல்லாம் சொல்லுவோம். சோ அதுக்கெல்லாம் ஹோல் போடுறவங்களும் நிறைய நல்ல ஆர்டிஸ்டும் அரிய ஓவியம் வரைவோரும் மடிப்புடவைகளை விற்போரும் பலர் அங்க எல்லாருமே இருப்பாங்களாம். சோ அந்த தெருவே பாத்தீங்கன்னா பூக்கள் விக்கிறவங்க, வாசனை பொடி விக்கிறவங்க, அப்புறம் வந்து வளையல் செய்யறவங்க, மணிகளுக்கு துளை போடுறவங்க, ஓட்ட போடுறவங்க, மடிப்புடவைகள் விற்பவங்க எல்லாருமே அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது அன்னசாலைகள் பல அமைய பெற்ற நகரமாக இருந்தது மதுரை. சோ நீங்க இந்த படிச்சீங்கன்னாவே நீங்க மதுரைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப அங்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுற இடம், அன்னசாலைகள் நிறைய இருக்கு. காய்கனிகள் மற்றும் ஊன் கலந்த சோறும் அங்க வழங்கப்பட்டது. காய்கறிகள் மட்டும் இல்ல, சாப்பாடும் அங்க போட்டாங்க. கல்வரை பிடிக்கும் ஊர்காவலரும். கல்வர் அப்படின்னா கயவர்கள். அவங்களும் கடவை தவறாமல் ஊரை பாதுகாப்பவரும் வாழ்ந்த நகரம் மதுரை. சோ கல்வரை பிடிக்கிறவங்க, யாராவது தப்பு செஞ்சா அதை பிடிக்கிறவங்களும், இல்ல திருடுறவங்களை பிடிக்கிற ஊர்காவலர்கள், வாட்ச்மேன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. கடமை தவறாம ஊரை பாத்துக்கிறவங்களும் வாழ்ந்த நகரம் தான் நம்ம மதுரை. நெக்ஸ்ட், எப்படி திருவிளையாடற் புராணத்தில் மதுரையை பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி திருமுருகாற்றுப்படையில் மதுரை. அப்ப பாண்டியரின் தலைநகர் மதுரையில் பகைவரை போருக்கு அழைப்பது போல் மீன் கொடிகள் பறக்கின்றன. அப்ப அங்க என்ன எப்படி இருக்கான், யாராவது வந்தா வாங்க வார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீன் கொடிகள் இருக்கு. போர் இல்லா அமைதி தவழும் நகரமான மதுரையில் அங்காடி வீதிகளும் மாட மாளிகைகள் நிறைந்த தெருக்களும் காணப்படுகின்றன. ஸோ நம்மளாம் அங்கங்க ஷாப்பிங் மால்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில இல்லாததே எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பரிபாடலில் மதுரை. சோ ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. வடநாட்டில் பஞ்சம் வந்த போது பலர் மதுரையில் தஞ்சம் அடைந்தனர். சோ பஞ்சம் வந்தப்ப எல்லாரும் எங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்க, மதுரையில. சோ வேற்று மதத்தினரையும் வரவேற்று உபசரித்தான் பாண்டியன். உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு தராசு தட்டிலும் மதுரையை மற்றும் ஒரு தராசு தட்டிலும் வைத்தால் மதுரை தட்டே தாழ்ந்திருக்கும் என்று கூறுகிறது பரிபாடல். அதாவது எந்த மதம்லாம் பார்க்கல பாண்டியன், அவரு மன்னன். சோ எல்லாத்தையுமே வரவேற்று உபசரித்தவர் தான் பாண்டிய மன்னன். சோ உலகப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டுலையும் மதுரையை இன்னொரு தட்டுலையும் வச்சா மதுரை தட்டு தான் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மதுரை மலர்ந்த தாமரை, இதழ்கள் தெருக்கள், மொட்டு ஆளவாய், பெருமான் கோவில் மகரந்தம், மக்கள் என்கிறது பரிபாடல். சோ அந்த தாமரையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மதுரை வந்து மலர்ந்த தாமரை மாதிரியாம். இப்ப இதழ்கள் வந்து அந்த இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொட்டு வந்து பெருமாள் கோயில், இந்த மாதிரி மகரந்தம் வந்து மக்கள் அப்படின்னு சொல்லுது பரிபாடல். சிலப்பதிகாரம் கூறும் உண்மை. 4 வகை பொன்னும் விற்கும் கடைத்தெரு, நன்கு நெய்யப்பட்ட துணிகள் நிறைந்த பல வகை தெருக்கள் கொண்டது மதுரை. சோ 4 வகை பொன்னும் எல்லாமே விற்பாங்க. நன்கு செய்யப்பட்ட துணிகள், அதாவது நல்லா நெய்யறது, காஞ்சிப்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல நெய்யப்பட்ட துணிகள் வந்து கொண்ட தெருக்கள் கொண்டதுதான் மதுரை. முடிவுரை. தமிழும் மதுரையும் என்றென்றும் தொடர்புடையது. இது ரெண்டையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர் தாமும் சிறந்த புலவர்களாக விளங்கினர். தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர் மட்டும் இல்ல, புலவர்கள் நிறைய பேர் தமிழை வளர்த்து விளங்கினாங்க. தமிழாலும் அங்கையர் கண்ணமையாலும் புகழ் பெற்ற மதுரை இலக்கியங்களாலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மட்டும் இல்ல, இலக்கியங்களால கூட அதை வச்சு மதுரை மாநகரை சிறப்பிச்சிருக்காங்க. சோ தமிழ் உள்ளவரை, தரணி உள்ளவரை மதுரை மாநகரின் சிறப்பும் மலர்ந்து சிறந்து விளங்கும். சோ நம்ம தமிழ் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மதுரை மாநகரோட சிறப்பும் என்னைக்குமே மலர்ந்து சிறந்து விளங்கும். So thank you for watching. Share it and subscribe it. Thank you viewers.